தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆகவே வழக்கு பதிவு செய்து முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இல்லை, ஆளுகிற கட்சி, அதுவும் திமுக மாதிரியான ஒரு பாரம்பரிய கட்சி, புதுதாக வந்திருக்கிற ஒரு ஃபோர்ஸ், அவர் இதுவரைக்கும் எந்த ப்ரூஃபும் பண்ணலை. இதுவரைக்கும் அன்டெஸ்டட் ஃபோர்ஸுங்கிற பட்சத்தில் குறைந்தது ஒரு 10%, 15% வாங்கினா மட்டும்தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது அது அவர்களுடைய ஸ்டாண்ட். நீங்கள் ஒருவேளை பதில் சொல்லணுங்க, அதெல்லாம் கட்டாயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை விட மோசமாக விமர்சித்து கொண்டு இருக்கிற சீமான் இருக்கிறார். சீமானையே கூட அவர்கள் பொருட்படுத்தினது கிடையாது. அதை விட பெரிய விமர்சனங்களையும் தொடர்ந்து நீங்கள் பாமக வச்சுக்கிட்டு தான் இருக்குது, மற்ற கட்சிகள் வச்சுக்கிட்டு தான் இருக்குது. பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்கிறதுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. கிட்னி எடுக்கிற பையன் மாதிரி தான் வா வான்னு கூப்பிடுறது. நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் ட்ராப்பில் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த பதில் சொல்லுவது என்பது திமுக டவுன் ஆகுதுங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த 2வது பொசிஷன் சீட் என்ன இருக்குது, 2வது பொசிஷனில் யார் வர்றா, நீங்கள் அதான் அவரே சொல்கிறாரு, ஒன்று டிஎம்கே அல்லது டிவிகே. அப்போ என்ன அர்த்தம்னா, உங்களோடு சண்டையிடுவதற்கு, யுத்தம் பண்ணுவதற்கு நான் தான் பிரதான கட்சி. கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அவர் விஜயே சொல்வது என்பது எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் சண்டைங்கிறது. 2வது இடத்துக்கு வருவதற்கு தான் விஜயே விரும்புகிறார். ஏன்னா முதல் இடத்துல இவங்க இருக்கிறாங்க, தாக்குவதற்கான அல்லது பழுத்த மரம் தான் கல்லெறியப்படுங்கிறது மாதிரி அவர்கள் வளர்ந்து நிற்கிறாங்க. அப்போ எதிர் தரப்புல 48% வாக்குகளோடு இருக்கிற ஒரு கட்சியை எதிர்க்கக்கூடிய எதிர் சக்தி கொண்டது ஒரு 23% கொண்ட நீங்க அதிமுக இருக்குது. அப்படி ப்ரூவ் பண்ணப்பட்ட வாக்குகள் இருந்துச்சுன்னா நீங்க நிக்கிறீங்க, நான் மரியாதை கொடுக்கலாம். சீட் என்ன தாங்க இருக்குது, எதிர்கட்சி சீட்டை மதிப்பதற்கு தயாரா இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேங்க, 2024 தேர்தலில் கோவையில் போய் நின்று டிஆர்பி ராஜா பேசுறாரு. கேள்வி கேட்குறாங்க, அண்ணாமலை இவ்வளவு மோசமாக உங்கள் மீது விமர்சனத்தை வைக்கிறாரு, நீங்க ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி தான், நாங்க அவருக்கு தான் பதில் சொல்லுவோம். அதோட பொருள் என்னன்னா, நீங்க அண்ணாமலை பேசாததா? ஆனா என்ன தெரியுமா, ரெட்டல 3வது இடத்துக்கு போயிருச்சு. அண்ணாமலை 4,50,000 வாங்கிட்டாரு. ஆகவே அண்ணாமலையா இருந்தாலும் தாக்கி இருக்கணும், விஜயும் தாக்கணும். இல்ல, நான் என்ன கேட்கறேன்னா, ப்ரூவ் பண்ணிருக்காருங்கிறது ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் செய்யறது வேலை. முன்கூட்டியே தடுத்துறேன், ஓடவே கூடாது, அது தேவையில்லை. அப்படி செய்ய இல்ல. நான் என்ன கேட்கறேன்னா, முதலிடத்துல தனியர் சார் சொன்ன இடத்துல தான் நீங்க அண்ணாமலை விமர்சிக்க தயங்குனீங்க, அவர் 2வது இடத்துக்கு வந்துட்டாரு, அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. அப்ப நீங்க விஜயையும் விமர்சிக்க தவறுனீங்கன்னா அண்ணாமலையில பாஜக நீங்க பாஜகங்கிற ஒரு கோயம்புத்தூர்ல நீங்க சொன்ன கோயம்புத்தூர் அப்படிங்கிற தொகுதியில பாஜக 2வது இடம் வந்துருச்சு. நீங்க தாவேகா விமர்சிக்க தயங்குனீங்கன்னா நாளைக்கு அவங்க முதலிடத்துக்கு வந்துருவாங்கல்ல. வரட்டும். நான் என்ன சொல்றேன்னா, சீட் என்ன இருக்கு சார், எதிர்கட்சிக்கான சீட்டு 12% மேல் இல்லைங்க. அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் சொன்னீங்கன்னா, தலைவர்கள் இறந்ததுக்கு பிறகு வெற்றிடம் விழுந்து விட்டதுன்னு சொல்லி ரஜினிகாந்த் சொன்னாரு. வரட்டும், வந்திருக்க வேண்டியதானே. அவர் வரல, விஜய் வந்திருக்கிறார் இல்லையா, ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து பதில் சொல்லுவாங்க. நீங்க சமீபத்துல கூட உதயநிதி அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது பாஜக முதல்ல ரஜினி இறக்குறாங்க, அதைத்தான் வரல, விஜய் இறக்கிருக்காங்க. இல்லைங்க, 8% வாக்கு கொண்ட சீமானுக்கு கூட இன்னைக்கு வரலும் பதில் கிடையாதுங்க. ஏன்னா 21% கொண்ட அதிமுகவுக்கு பதில் சொல்லலாம். இன்னொன்னு சொல்லிடுறேன் சார், நீங்க 2 பேரும் இது பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அந்த விஷயத்துல கூட ஒரு எதிர்கட்சிக்கான வேகத்தோடு இருக்கிறாரு. அந்த கேள்வி கேட்போம். அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நீங்க வெளிநாட்டுல போய் முதலீடுகளை ஈர்க்க போறீங்களா, முதலீடு செய்ய போறீங்களான்னு கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, இந்த குற்றச்சாட்டை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வச்சிட்டாரு. நீங்க என்ன கேக்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமி வைக்கும் போது முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ போடல, விஜய் கேட்ட பிறகுதான் முதலமைச்சர் வீடியோ போடுறாரு. வெரி குட், வெரி குட். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்களே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிடுறீங்க. சார் சொன்ன மாதிரி எந்த ஊடகமும் விஜய் குறித்து, விஜய்க்கு இருக்கிற சொகுசு மாதிரி யாருக்குமே கிடையாது. நான் என்ன கேக்குறேன், அவரு ஒரு தனிப்பட்ட தன்னுடைய தோழியோடைய ஒரு தனி விமானத்துல போறாரு. எந்த ஒரு அரசியல் தலைவராவது அப்படி தன்னுடைய விருப்பப்படி ஒரு தனி விமானத்துல நீங்க எந்த ஒரு அரசியல் தலைவர் கேள்வி கேட்காமல் இருக்குமா? ஒண்ணு கிடையாது.
நீங்க நிறைவேறிய லிஸ்ட் வந்துரும். அப்புறம் இல்ல அப்படி இல்ல, நீங்க ஒருத்தரை குறித்து தனிப்பட்ட விமர்சனத்தை நீங்க வீடியோ வந்துச்சு சார், ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. வேண்டாம் சுமன் கவி சார், நீங்க மறுக்கக்கூடியவங்க அரசு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க மறுக்கக்கூடியவங்க வேற விஷயங்களை பேசுவாங்க. அதை பற்றி எந்த கட்சியும் எந்த யாரும் பெருசாக பேசப்படவில்லை. ஒன்று தனிப்பட்ட விஷயம். இரண்டாவது ஒரு பிரியாணி கடையில எதிர்கட்சியாக இருந்த போது ஒருத்தர் போய் அத்துமீறி சண்டை போடுறாரு, பிரச்சனை நடக்குது. அதுக்கு உடனே போய் அவ்வளவு விமர்சனங்கள் வருது. குறிப்பா ஊடகங்கள் அவ்வளவு நெருக்கடியை கொடுத்துச்சு. முதல்வரே போய், அதாவது அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரே போய் அதற்காக அவர் வந்து சாரி கேட்டு வந்தார். ஆனால் ஒரு தேசிய ஊடகம் அவர்கள்ட்ட போய் இன்னும் தலையில தலப்பா கட்டி விளையாண்டுக்கிட்டு அவர் செய்யறதெல்லாம் மிமிக் பண்ணிக்கிட்டு எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்றாங்க. ஒரு அது மட்டும் கிடையாது, எவ்வளவு ஒரு செவத்தை உடைச்சிருக்காங்க. நீங்க ஒரு ஆமா, இதுவரைக்கும் செய்தியை பற்றி அதை பற்றி விமர்சனம் கிடையாது. இவர்கள் செய்கிற அட்ராசிட்டிக்கு, இவருடைய தொண்டர்கள் செய்கிற அத்துமீறலுக்கு எந்த ஊடகமும் பெருசா விவாதம். நான் என்ன சொல்றேன், ஒரு ஏபொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய விஜய்க்கு இவ்வளவு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அரசு நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறாங்க. ஏன் அரசு ஊடகம் வெளியிடல? அரசு நடவடிக்கை எடுத்தா இந்த ஊடகம் என்ன பண்ணு தெரியுமா? நான் சொல்றேன், பயந்துட்டீங்களான்னு கேட்பீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், ஊடகங்கள் நான் சொல்றேன் ஒண்ணு பேசலன்னா ஏன் பேசலன்னு கேட்பீங்க, பேசுங்க பேசுங்கன்னு. இல்ல அப்படின்னா நீங்க பயந்துட்டீங்களா? அதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்ல சுமனையா, ஒரு நிமிஷம் இல்ல. இப்ப நான் வந்து இப்ப ராகுல் ஐயா ஒரு வார்த்தை சொல்றாரு, விதிக்கு புறம்பா இருந்தா உடனே கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க பாஜக, வழக்கு போடுறாங்க, ராகுல் முடக்கப்படுகிறார். அப்படி நீங்க விஜய்க்கு மேல வழக்கு போடுங்க. அதான் சார், வலதுசாரிகளாக இருக்கிறவர்களுக்கு இருக்கிற சொகுசு, இடதுசாரித்து தைரியம். ஏன் நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், விஜய் இன்னைக்கு சவால் விடுறாருல, அங்கிள் சொல்லுங்க அங்கிள்ங்கறாரு. நான் என்ன சொல்றேன், ஜெயலலிதா இருக்கும்போது உங்களால இப்படி பேசியிருக்க முடியுமா? அவரு பயந்துட்டார். அப்படி இல்லைங்க, வலதுசாரிகளுக்கு ஒட்டு மொத்தமாக இங்க இல்ல உலகம் முழுவதும் இருக்கிற சொகுசு இருக்கு. அந்த சொகுசு அவர் அனுபவிக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு பேசுறாருல அமித்ஷா ஜி அப்படின்னு கையை நீட்டு அமித்ஷாவை பேசிட முடியுமா? அப்படித்தானே நெல்லை கண்ணன் ஒரு சாதாரண, நான் என்ன சொல்றேன், நெல்லை கண்ணன் ஒரு பேச்சாளர், அவர் சாதாரணமா சொன்ன ஒரு வார்த்தையை அப்படி தூக்கி போட்டு ஒரு பந்தாடு நீங்களே, இன்னைக்கு நீங்க அவர் பேச முடியுமா? அவர் கடைசியில் நொந்து போய் இறந்தே போனாரு. இப்படிப்பட்ட ஒடுக்குமுறை எல்லாம் நான் என்ன கேட்கிறேன்னா, ஒருத்தருடைய பேச்சுக்கு ஒடுக்குமுறை தேவையில்லை. நான் என்ன கேட்கிறேன், விஜய் உண்மையிலேயே இவ்வளவு பேசுறாரு, நம்மளே அனுமதிக்கலாமா அவதூற, அத்துமீறல? சட்டத்துக்கு புறமா விஜய் இப்படி தாறுமாறா போய் மக்களுக்கு இன்னலை தர்றாரு, துன்பத்தை தர்றாரு, நீதிமன்றமே கண்டிக்குது, வழக்கு போடுறதுக்கு உங்களுக்கு என்ன பயம்? கரெக்ட் தான் சார். விஜய் சீமான் கொடுக்காத, சீமான் வைக்காத அவதூறுகள் இல்ல, அண்ணாமலை சொல்லாத அவதூறுகள் இல்ல, கமலஹாசன் சொல்லாத அவதூறுகள் இல்ல. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப நல்லா கேட்டேன், திமுகவுடைய மவுத் பீஸா இருந்து சீமான் கேள்வி பதில் சொல்றாரா? இல்ல அப்படி இல்ல. சீமான் திமுக விமர்சிக்கத நிறுத்திட்டாரு, இப்ப விஜய் விமர்சிக்க ஆரம்பிச்சு. வெரி குட். ஏன்னா சீமானுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குது, என்னன்னா உங்களுக்கும் எனக்கும் தான் போட்டின்னு விஜய் சிஎம் அவர்களை காட்டு சொல்றாரே தவிர, உண்மையான போட்டி மூன்றாவது இடத்துக்கு தான். அது அதிமுகவின் இரண்டாவது இடத்தை கூட பிடிக்க முடியாது. சீமானின் வாக்குகளை தான் அது சூறையாடும். அந்த மூன்றாவது இடம் ஏன் நீங்க சார், ஆனா கடைசியில ஒரு 10% வாக்கு சீமான் அவர்கள் சந்தித்த பிறகுதான் சீமான் எதிர்க்க ஆரம்பிக்கிறார் விஜய். அது வரைக்கும் விஜயன் தம்பி கிடையாது. ஒண்ணு வலது பக்கம் நின்னு இன்னொரு இடது பக்கம் நின்னு ரெண்டு பக்கம் இடையில நின்னு செத்து போயிரும். உங்களுக்கு நினைவுல இருந்தா முதலமைச்சரை சந்திப்பதற்கு முன்பு சீமான் எப்போதாவது விஜய், அதைத்தான் நான் சொல்றேங்க, ஒண்ணு வலது பக்கம் நின்னு இன்னொரு இடது பக்கம் நின்னு இல்லைன்னா செத்து போயிருவேன்னு சொல்ற கடுமையான விமர்சனத்தை வைத்தது எப்போது? நான் செல் எடுத்து காமிக்கிறேன், டேட்டு காமிக்கிறேன், சொல்ல முடியுமா? அதெல்லாம் கிடையாது. சீமானை பொறுத்தவரை எதிராளியாக இருந்தால் அவர் உயிரோடு இருக்கிறவரை திட்டுவாரு, செத்ததுக்கு அப்புறம் அவர் தான் என்னுடைய ஆஸ்தான புருஷன் தூக்கி வச்சு கொண்டாடுவாரு. நீங்க இவர் விஜயகாந்த் அவர்களை பற்றி சொல்லாத அவதூறு இல்ல. ஒரு மாற்று மொழிக்காரர் வந்து அரசாளலாமா அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை வச்சார், எல்லாம் பேசினார். கடைசியில் செத்ததுக்கு அப்புறம் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவரேன்னு பாட்டு பாடி அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. இதெல்லாம் சீமானின் கூறுகள். நான் என்ன கேட்கிறேன், ஒன்று விஜய் இருக்கார் இல்லையா, இப்ப 2வது இடத்துக்கு வர்றாரு, குறைஞ்ச ஜென்யூனிட்டியாவது இருக்கணும். நீங்க நாகை மாவட்டத்துல கரண்ட கட் பண்ண சொல்லி கேட்டதே அவங்க தான். உங்களுக்காக பேசுறேன் சுமனையாவுக்கு. ஐயா, விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருக்காங்க, கொடியேற்றுறதுக்கு கூட அனுமதிக்காத போலீஸும் திமுகவும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆண்டு விழாவில் தேசிய தலைவர்களாக வர்றாங்க. 100 ஆண்டு பழமையான ஒரு தத்துவ இயக்கம், பாட்டாளிகளுக்காக பாடுபடுற இயக்கத்துக்கு ஊர்வலத்துக்கு அனுமதி இல்லை.
1 மணி நேரம் தெருவில் நடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காம இந்த போலீஸ் இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இவன் விஜய்க்கு மட்டும் எப்படி ஐயா ஒரு 10 மணி நேரம் ஒட்டுமொத்த திமுக இயக்குதுன்னு சொல்றீங்களா? திமுக செல்ல பிள்ளை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் உளவு பிரிவு திட்டமிட்டே தமிழ்நாட்டை ஒரு நடிகர் தத்துவ வேட்கை இல்லாத கொள்கை இல்லாத ஒரு சாதாரண மனிதனிடத்தில் அரசாங்கத்தை அதிகாரத்தை தருவதற்கு திட்டமிட்டு இல்ல அதுக்கு நான் பதில் சொல்றேன். என்ன அப்படின்னா இப்ப சிபிஎம்முக்கோ இவங்களுக்கோ கொடுக்கலங்கிறதெல்லாம் ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா? அதே மாதிரி நீங்க திருவாரூர்லயோ நாகை மாவட்டத்திலயோ மெயின் வீதியில போனீங்கன்னா பிரச்சனை வரும். அதுக்கு பிரச்சனை வருங்கிறது மட்டும் இல்ல, கரண்ட் கட் பண்ணணும்னு சொல்லி அவர்கள் வச்ச கோரிக்கை ஏற்றுக்கிட்டு கரண்ட்டை கட் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற ஒருத்தரே சொல்றாரு, நாகை மாவட்டத்தை சேர்ந்த அந்த பகுதியை சேர்ந்த கரண்ட் மட்டும் கட் பண்ணாம இருந்தா அன்னைக்கு பல்வேறு நபர்கள் ஷாக் அடிச்சு செத்துருக்கு. அவ்வளவு இதையும் கொடுத்தாங்க. ஏன்னு கேளுங்க, ஒருவேளை கொடுக்கல அனுமதியை மறுத்து நீங்க ஊருக்கு வெளியில தான் பண்ணணும்னு சொன்னா என்னை பார்த்து பயந்து விட்டதுன்னு சொல்வதற்கு தயங்க. ஒரு நிமிஷம் இன்னொன்னு ஏன்னு கேளுங்க. அவர் மேடையில சொல்றாரு கரண்ட்டை கட் பண்ண சொன்னது அவங்க ஆட்களே தான். ஆனா என்ன சொல்றாரு, நான் பேசுற மைக்கே ஒர்க் ஆகல, எனக்கு கரண்டே கொடுக்கல, இது அரசின் சதியா? உங்களுக்கு இது அம்பலப்படுறாரு. அவர் அவதூறு எவ்வளவு மோசமான ஒரு திமுக வெறுப்புங்கிறது. தன் வீட்டுல குழாயில தண்ணி வரல, பாத்ரூம் விளக்கம் கொடுக்கணும் இல்ல. இவ்வளவு பெரிய அவதூறு தமிழ்நாடு முழுவதும் சர்க்குலேட் ஆகுது, எல்லாருக்கும் பேசு பொருள் ஆகுது. யாரு தெளிவான விளக்கம் சார்? 2021ல நான் இன்னொன்னு சொல்றேன், இவர் வந்தார்லங்க 2067 மாதிரி இல்ல 77 மாதிரின்னு சொல்றாருல, 77ல எத்தனை அமைச்சர்கள் எத்தனை முக்கியஸ்தர்கள் எம்ஜிஆர் பின்னாடி போனாங்க? கட்சியே பெரிய அல்லோலகலப்பட்டது. அப்படிப்பட்ட எந்த மாற்றமாவது விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கா? கூட்டம் சார் இன்னொன்னு சொல்றேன், சன்னி லியோன் 2014ல ஒரு ஜுவல்லரியை திறக்கிறதுக்கு கேரளாவுக்கு வராங்க, மிகப்பெரிய கூட்டம். மலையாளிகள்லாம் அறிவுஜீவிகள், பெரிய சூப்பர் ஸ்டார் நடிகர் மம்மூட்டி வந்தா கூட பார்க்க மாட்டாங்க, அவங்க சாதாரண மனிதரை தான் மதிப்பாங்கன்னு சொன்ன இடத்துல சன்னி லியோன், அதுக்கு பேரே என்ன தெரியுமா? சன்னி லியோன் ஸ்ட்ரோம். 2023ல மறுபடியும் ஒரு கடை திறக்க வராங்க, அதே கூட்டம். அப்போ அங்க அரசியல் பேசல சொல்றேன், இங்க அரசியல் பேசுறாரு விஜய். அரசியல் பேசுறாரு இன்னைக்கும் சொல்றேன், அந்த அரசியல் மக்கள்கிட்ட போய் சென்றடையும். அது மாற்றத்தை என்ன சொல்றேன், அது ஒரு நடிகரை பார்க்க வருகிற கூட்டம். அந்த கூட்டம் அரசியல் கூட்டம் அல்ல. கூட்டத்தை சொல்லல சுமன் கவி சார். அந்த கூட்டத்துல அவர் பேசுற விஷயம் கூட்டத்துக்காக தான் நம்ம பேசுறோம். இல்ல அதுக்கு பதில் கிடைக்கலனா மக்கள் குழப்பத்துல இருப்பாங்க மாட்டார் சார். இல்ல மக்கள் குழப்பத்துல இருப்பாங்க சுமன் கவி சார். நான் என்ன சொல்றேன், சீமானை பற்றியோ அண்ணாமலை பற்றியோ நீங்கள் இவ்வளவு அக்கறைப்பட்டது கிடையாது, கூட்டத்தை பற்றி மட்டும் தான் பேசுறீங்க. இல்ல கூட்டத்துல பேசுற நான் என்ன கேக்குறேன் இல்லையா, மயிலாடுதுறை அவருடைய கலைஞருடைய திருவாரூர் மாவட்டம் முன்னேறிய தமிழ்நாட்டின் தேரை 4 சக்கரத்துக்கும் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறார் ஸ்டாலின். பச்சை இதை விட பண்ண முடியுமா? பொய் சொல்லுகிறார் விஜய், ஏன் இதை சொல்றாரு நம்ம எல்லாம் டிபேட் பண்ணணும். நான் என்ன கேக்குறேன், ஒரு ஊடகமா பச்சை பொய் சொல்லுகிறார், கருவாடா இருக்குது இல்ல குடிசைகளா இருக்குது, கரண்டை ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுவதற்கு இது அனுமதி கேட்டுட்டு ஏன் அதை பேசுவதில்லை? தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த அவர்களுடைய சொந்த தொகுதி கிராமம் அந்த ஃபுல்லும் குடிசைகளாகவே இருக்கிறது, இன்னும் மின் இணைப்பு கிடைக்காத பகுதிகளாகவே இருக்கிறது. அப்படிங்கிறது உண்மையா இல்லையா? நான் பதில் சொல்றேன். அதாவது நான் தவறு இல்ல, ஒரு நிமிஷம். நான் மக்களுக்காக வராதவனே கிடையாது. 2011ல மீனவ மக்களுக்காக வந்தேன் மக்கள் இயக்கத்தோடப்போ, அதுக்கப்புறம் இப்பதான் வரேன். நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டு மக்களின் நிலையை பாக்குறதுக்கு இப்பதான் கேரளா ஏசி ரூம் விட்டு 14 வருஷத்துக்கு சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க பதில சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. பதில சொல்லிடுறேன் சார். 14 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க உப்பரிகையில இறங்கி மாதம் மும்மாறி பொழிகிறதான்னு பார்க்க வந்திருக்கீங்க. அதனாலதான் நாட்டுல பொருளாதார வளர்ச்சி என்ன, இதுக்கு முன்னாடி நாட்டினுடைய நிலைமை என்ன, இதை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில் 67க்கு முன்னாடி குடிசைகள் மிக மோசமாக, அதுவும் குறிப்பா சென்னையில தீப்பிடிச்சு எரியுது. அந்த குடிசைகளை எல்லாம் மாற்றணும் திட்டம் போட்டு குடிசை மாற்று வாரி சார் சொல்றேன் சார், சொல்ல முடிச்சிடுறேன், பதில் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. சரி சொல்லுங்க. குடிசை மாற்று வாரியம் அமைச்சு அந்த குடிசைகளை மாற்றி கொடுத்து இந்த திமுக அரசு ஒன்றா. இன்னொன்னு, உலகம் முழுவதும் நாம ஒன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரி மாதிரி வளர்ந்த உயர்ந்த முன்னேறிய நாடு கிடையாது, மிகப்பெரிய ஏழை நாடு. நாங்க
வட மாநிலங்களை போல ட்ரம்ப் வராருன்னு சேலை கட்டுற அளவுக்கு மிக மோசமான நிலைமையில் இல்ல. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை தேவையான அளவுக்கு எவ்வளவு அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அதற்கான வேலைகள்லாம் நடக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட திட்டம் இருக்கா? நான் என்ன சொல்றேன், 67ல வந்ததுக்கு அப்புறம் மக்கள் குடிசை எரியுதுன்னு சொல்லி குடிசை மாற்று வாரியத்தை அமைத்து இன்னைக்கும் பெரிய பெரிய பில்டிங் அமைச்சது யாரு? அடுக்குமாடி அமைச்சது யாரு? உங்ககிட்ட திட்டம் இல்லாமல் வெறுமனே குடிசை இருக்குன்னு ஏங்குறது. தஞ்சாவூர்ல ஏன் இல்ல அப்படிங்கறதுதான் சார். அதுக்கு பதில் தஞ்சாவூர்ல மட்டும் இல்ல சார், ஊர் ஃபுல்லா குடிசைகள் இருக்கு, வீடுகள் இருக்குது. இல்ல அதை மாற்றி அமைப்பதற்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குது? நீங்க சுமகவியா ஒண்ணும் இல்லையா? அது இன்னொரு கூடுதலா பச்சை போய் சொல்றாரு. முதலமைச்சர் மக்களையே சந்திக்காத முதலமைச்சர் சொல்றாரு. 24 மணி நேரம் வாழ்நாள் எல்லாம் சந்திக்க முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினை போய் மக்களையே சந்திக்காத முதலமைச்சர்னு பச்சை போய்